பாதாம்புயத்தில் பணிவார் தமக்கு பலகலையும் வேதாந்த முத்தியும் தந்தருள் பாரதி வெள்ளிதழ் பூஞ் சீதாம்புயத்தில் இருப்பாய் இருப்பை என் சிந்தையுள்ளே ஏதாம் புவியில் பெறல் அரிதாவதெனக்கினியே. ஹாய் எவ்ரிபடி. உணவு அப்படிங்கிறத பற்றி போன எபிசோடில் பார்த்தோம். அப்போவே நான் சொல்லியிருந்தேன், இதில் இன்னும் சொல்ல வேண்டியது சிலது இருக்குது, அதனால் தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். போன எபிசோடை பார்த்துட்டு இன்ஃபேக்ட் நிறையா பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி திட்டுவாங்க அப்படின்னு நினச்சேன். திட்டலை, அதுவே எனக்கு சந்தோஷமான விஷயம். கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னாங்க, நல்லதாக சொல்லியிருக்கீங்க, சரிதான் அப்படின்னு சொன்னாங்க. தட் மீன்ஸ் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, எல்லாருக்கும் இன்றைய உணவு முறை பழக்க வழக்கங்கள் மீது ஒரு அப்ஜெக்ஷன் பேசிக்காக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரி அப்படின்னு. ஸோ அது எனக்கு இந்த எபிசோடை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்குறதுக்கான ஒரு நம்பிக்கையையும் ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்குன்னு சொன்னேன். எனக்கு ஒரு டெஃபினெட்லி இட்ஸ் அ ஸ்டெபிலி. இந்த உணவு அப்படிங்கிறத சொல்லும்போது நான் சாப்பிடவே சாப்பிடாத, எப்போ பார்த்தாலும் ரிஷிகள் மாதிரி காய் கனி கிழங்குகள் சாப்பிடு அப்படின்னு சொல்ல வரல. சன்னியாசியாகன்னு உங்களை நான் சொல்லலை. உங்களை இன்ஃபேக்ட் நான் விமர்சிக்க கூட இல்லை, நான் பதிவு பண்ணுறேன். நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுறதுனால சில விளைவுகள் இருக்குது, இப்படி பண்ணால் வாழ்க்கையை நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்ல வரேன். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது எனக்கு 50 வயசில் தெரிஞ்சுது, உங்களுக்கு 25 வயசில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் ஃபீல் பண்ணுறேன். முதல்ல சொன்னதையே திரும்பி சொல்லிட்டேன். ஃபஸ்ட் எபிசோட இதான் சொன்னேன். சின்ன வயசில் இது தெரிய வருது ஒரு பெரிய வரம். உணவு அப்படிங்கிறத ப்ளஷர் அப்படின்னு டிஃபைன் பண்ணாதீங்க. இதுதான் நான் திரும்பி திரும்பி கேட்டுக்கிறது. உணவு ப்ளஷர் இல்லை, உணவு உயிர் வாழ மட்டுமே. ஈட் டு லிவ், உயிர் வாழறதுக்கு சாப்பிடு. டோன்ட் லிவ் டு ஈட். இதுதான் நான் சொல்ல வருது. இந்த ஒரு மேக்ஸிம், ஒரு சின்ன கட்டளைன்னு வச்சுக்கங்களேன், இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு பிரின்சிபிளுக்கு உட்பட்டு நீங்கள் சில விஷயங்களை செய்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை வராது. உதாரணமாக பிரியாணி சாப்பிட்றீங்க, வாரத்துக்கு ஒரு தடவை பிரியாணி ஆர்டர் பண்ணீங்க. பிரியாணியும் ரொம்ப பசியில் தயிர் சாதம் சாப்பிட்டா எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி ஒரே ஒரு பிளேட்டோடு நிறுத்தணும். அதிகம் உண்ணல் அப்படிங்கிறது தவறு. இந்த அதிகம் உண்ணல் தான் பின்னாடி நீங்கள் நான் என்ன ரிஷியாக சொல்கிறீங்களா, கிட்டத்தட்ட ரிஷி ஆகிறீங்க, 30 வயசில் யோகா கிளாஸ் போகாட்டா உங்களால் சில விஷயங்கள் செய்ய முடியாதுன்னு டாக்டர் சொல்கிறார். யோகா பண்ணுங்க. ஒரு விஷயம் சொல்கிற கேட்டுங்க, டாக்டர் உங்களை கூப்பிட்டு என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது நீங்கள் அப்படின்னு என்னைக்கு லிஸ்ட் எழுதுகிறாரோ அன்றைக்கி உங்கள் வாழ்க்கையோட ப்ரெஷர் போச்சு. ஏன்னா நீங்கள் ப்ரெஷர்னு நினைக்கிறது உணவையாச்சே. அளவோடு உண்ணல், குறைவாக உண்ணல். உண்ணுதல் அப்படிங்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னா, வயிறு பெரும்பாலான நேரம் காலியாக தான் இருக்கணும். வயிறு காலியாக இருக்கும்போது சாப்பிடுங்க. தட் மீன்ஸ் ஒரு நல்ல இடைவெளி கொடுங்க. ரிச்சாக குறைவாக சாப்பிடுங்க. ரிச் அப்படிங்கிறது கட்டாயமாக பிஸ்ஸா இல்லை, ஃப்ரைட் ரைஸும் இல்லை. என்னென்ன உணவு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நான் அவங்க சொல்லாத எதுவும் நான் சொல்ல போகிறது இல்லை. உணவே மருந்தாக சாப்பிடுங்க. மருந்து மாதிரி உணவு. மருந்து எப்படி சாப்பிடுவீங்க, அந்த மாதிரி உணவு சாப்பிடுங்க. இல்லைன்னா மருந்து உணவாயிடும். நீங்கள் மெடிசின் நான் ஆட்களை பார்த்துருக்கேன், அதனால சொல்ல வரேன். 10-12 மெடிசின் எடுத்து வச்சுன்னு கார்த்தால டைனிங் டேபிளில் 12 மெடிசின் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னு ஒரு 3 மெடிசின். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு முன்னாடி 8 மாத்திரை. இதுதான் உணவே உணவு மருந்தா இல்லைன்னா மருந்து உணவாடுன்றதுக்கு ஒரு உதாரணம். என்ன அப்படி பண்ண சொல்கிறேன், எப்படி பண்ண சொல்கிறேன், கடைசியில் அவங்க சொன்னதுக்கு தான் வரீங்க யோகா பண்ணுன்னு உங்களை வாழ்க்கை தள்ளுது. 40 வயசில் முதுமை வந்துடுங்க சரியா சாப்பிடாட்டா. நான் உங்களுக்கு அது ஆக வேண்டாம்னு பார்க்குறேன். இன்றைய இளைஞர்களுக்கு நான் சொல்கிறது, 40 வயசில் தள்ளாமைன்னு சொல்லுவாங்க தெரியுமா.
உங்களால் ஒரு விஷயத்தை வந்து செய்யவே முடியாது. நீங்கள் இன்னைக்கு 25ல் இருக்கா மாதிரி எப்பவுமே இருக்க மாட்டீங்க. அதான் முதல்ல புரிஞ்சுங்க. வாலிபம் அப்படிங்கிறது வந்து ஒரு வேஷம். ரொம்ப கம்மியான நாள் தான் உங்களோட இருக்கும். அந்த வாலிபத்தை எவ்வளவு நாள் நீங்கள் தக்க வச்சுக்கிறீங்கன்றது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. என்ன சாப்பிட்றீங்க, எப்படி சாப்பிட்றீங்க, எவ்வளோ சாப்பிட்றீங்கன்றது உங்கள் வாலிபம் எத்தனை நாள் உங்களோட வரும். இல்லைன்னா இந்த இளமை இருக்கு இல்லையா, யூத், அந்த யூத்தினுடைய எனர்ஜி வந்து இது டெம்பரரி தான். அது பெர்மனன்ட் கிடையாது. அந்த பெர்மனண்ட்டாக இல்லைங்கிறத நம்ம இளமையில் உணர மாட்டோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா சாப்பிட்றது, நல்ல உடற்பயிற்சி, நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இல்லைன்னா மைண்டோட எனர்ஜி, ஃபிசிக்கல் எனர்ஜி இது எல்லாம் குறைஞ்சிட்டே வரும். இது குறைய குறைய என்ன ஆகும்னு சொன்னால், வாழ்க்கையில் இருக்கிற வாழ்க்கைங்கிறது ஒரு நேர்கோடு இல்லை இல்லையா, வாழ்க்கையில் இருக்கிற சில சவால்களை, சேலஞ்சஸை சந்திக்கிற எபிலிட்டி உடம்புலையும் மனசுலையும் குறைஞ்சிட்டே வரும். 60 வயசுல வர ஹார்ட் அட்டாக் 25ல் வரதுக்கு காரணம் இதுதான். மனசை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதில் எங்கேருந்து வந்து சாப்பாடு வந்தது அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வரும். ஏன்னா யூ ஆர் வாட் யூ ஈட். நீங்கள் சாப்பிடும் உணவு, நீங்கள் உண்ணும் உணவு உங்களுடைய குணத்தை, உங்களுடைய தீரத்தை, தைரியத்தை எல்லாத்தையும் தீர்மானிக்குது. சொன்னா நம்புவீங்களா? ஆனால் அதான் உண்மை. என்னென்ன சாப்பிடுன்னு உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதை விட எப்படி சாப்பிடுதுன்னு சொல்லிடுறேன். அரை வயிற்றுக்கு மேலே சாப்பிடாதீங்க. ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் குறைந்தது 5 மணி நேரம் இடைவெளி விடுங்க. தட் மீன்ஸ் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஷுட் பி ஓவர் பை 8:30. யுவர் லஞ்ச் யூ கேன் ஹேவ் அட் 1:30 to 2. அதுக்கப்புறம் ஒரு காஃபியோ டீயோ மத்தியானம் குடிச்சிங்கன்னு சொன்னால் சாயந்தரம் 7-7:30 சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு ஆஃப்டர் சன்செட் டூ நாட் ஹேவ் எனிதிங் குக்ட். மோஸ்ட்லி ஃப்ரெஷ்லி கட் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், க்ரீன் சாலட், ஸ்ப்ரவுட்ஸ், இப்படி அதாவது உயிருள்ள உணவு அப்படின்றாங்க. ஒரு சுருக்கமாக சொன்னால் உயிருள்ள உணவு. லைவ் ஃபுட் 1/3 ஆஃப் வாட் யூ ஈட் இன் எ டே ஷுட் பி லைவ் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா உயிருள்ள இந்த உடம்பு உயிருள்ள விஷயங்களை நான் உடனே வந்து உயிரோட ஆட்டம் முழுங்கனவான்னு கேட்கக்கூடாது. நான் சொல்கிறது கறிகாய். குக்டு ஃபுட் எக்கச்சக்கமாக மசாலாலாம் சேர்த்து அதை வதக்கி சுருட்டி அதெல்லாம் வாய்க்கு ருசியாக இருக்கலாம். அது இல்லாமல் அட்லீஸ்ட் 1/3 ஆஃப் யுவர் ஃபுட் ஷுட் பி லைவ் ஃபுட். இந்த மாதிரி அது நான் சொன்ன மாதிரி சாலட், ஃப்ரூட் சாலட் ஆர் க்ரீன் சாலட், ஸ்ப்ரவுட்ஸ், அதுவும் கொஞ்சோண்டு. அது 7:30 மணிக்கு முடிச்சிடுங்க. 1.5 மணி நேரம் மேக்ஸிமம் அது ஜீரணமாயிடும். 10 மணிக்கு go to bed when you are still hungry. இந்த வயிறு காலியாக இருக்கிறது இதுக்கும் புத்திக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. முதல்ல கொஞ்ச நாள் ருசியாக சாப்பிட்டு பழகிட்டதுனால இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது பழகிடுச்சுன்னா எப்போ பார்த்தாலும் புத்தி முழிச்சுன்னு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம், பரவசமான விஷயம். நிறைய சாப்பிட்டு அதனால் எப்போ பார்த்தாலும் ஒரு தூக்கம் மைண்டில் இருந்ததுன்னு சொன்னால் ஒரு எரிச்சல் தான் மிஞ்சும். தமஸ் அப்படின்னு அந்த நிலைமைக்கு பேர். அதிகமாக சாப்பிட்றது தமஸை வளர்க்கும். புத்தியில் எப்போ பார்த்தாலும் ஒரு தூக்கம், ஒரு எரிச்சல், யாராவது வேலை சொன்னாலே இரா வர அப்படின்னு சொல்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். அளவோடு சாப்பாடு, அப்போ தான் அளவோடு தூக்கம் இருக்கும். அளவுக்கு மீறி சாப்பிட்டா ஒரு நாளில் 12 மணி நேரம் தூங்கிட்டே இருப்போம். நான் ஃபஸ்ட் எபிசோட்லேயே சொன்ன மாதிரி யுக்த ஆகார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்ன அவபோதஸ்ய யோகோபவதி துக்கா அப்படிங்கிற வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாது. துக்கமில்லாத வாழ்வு தான் உங்களுக்கு வேணும். துக்கத்தை கொண்டு வர பாதையில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இஃப் யூ ஆர் ஈட்டிங், இஃப் யூ ஆர் எஸ்பெஷலி ஓவர் ஈட்டிங் அண்ட் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதில் நான் அதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ திஸ் வில் கண்டினியூ இன் டு தி நெக்ஸ்ட் எபிசோட். ஜெய் ஹிந்த்.